காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடம் இங்கே தமிழ்நாட்டில் பெர்ஃபார்ம் பண்ண அடிப்படை தேசிய அளவில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். கருத்துகளுக்கு நன்றி. தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட விடுதலை கழகத்தைச் சேர்ந்த திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். கூட்டணி குறித்து பொது வழியில் பேசக்கூடாது என அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அதற்கு முரணாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் மீது புகாரும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை சார்? கடந்த காலங்களிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சிறு குழுவினர் திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. பொதுவா தேர்தல் சந்திக்க இருக்கின்ற நேரத்தில் கூட்டணி எப்படி ஒரு இன்டாக்டாக ஒற்றுமையாக பயணிக்கிறது என்ற நோக்கத்தை இந்த போக்குகள் சிதைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக முதல்வர் கூட்ட ஆட்சியில் பங்கு என்பது இங்கே ஒத்து வராது என்று தெளிவாக கூறிவிட்டதற்கு பிறகும் தமிழக முதலமைச்சரை எதிர்த்து கருத்துகள் இங்கே பேசிக் கொண்டிருப்பது சிந்தித்தும் நியாயமில்லாத ஒரு செய்தி. இப்போது செல்வ பெருந்தகை டெல்லிக்கு போவதற்கு முன்பு எதற்காக போகிறேன் என்பதையும் தெளிவாக அவர் அறிவித்து விட்டு போனதால் கட்சிக்குள் இந்த பிரச்சனை மிகவும் தீவிரம் பெற்றிருக்கிறது என்பது வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு என்ற கருத்து இங்கு ஒத்து வராது என்று தமிழக முதல்வர் கூறியதற்கு பல அடிப்படையான தத்துவார்த்த காரணங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சியில் மாநில கட்சிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பார்வைகளிலே மாற்றங்களை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் அது ஒரு அகில இந்திய கட்சியாகத்தான் இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு அகில இந்திய கட்சி அமைச்சரவையில் பங்கேற்று எப்படி பயணிக்க முடியும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியாக இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு சித்தாந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். தங்களுடைய முதன்மையாக எதிரி RSS தான், நாக்பூரிலிருந்து வடிவமைக்கப்படுகிற கொள்கையைத்தான் நாங்கள் ஏற்கிறோம் என்று கட்சி அரசியலை தாண்டி ஒரு தத்துவார்த்த அரசியலை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொள்கின்ற தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். ராகுல் காந்தியின் இந்த தத்துவார்த்த கொள்கையை காங்கிரஸ் கட்சியிலே இருக்கின்ற பழமையில் ஊறி போனவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் அது மிகவும் சந்தேகத்திற்குரியதுதான். காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு சமூக நீதி பாதையில் பெரியாரியல் பாதைக்கு வந்திருக்கிறது. சாதி ஆதிக்கவாதிகளை எதிர்ப்பதில் ராகுல் காந்தி பெரியாரியல் பாதைக்கு வந்திருக்கிறார். மாநிலங்களுடைய உரிமைகளுக்கும் அவர் பெரியாரியல் பாதைக்கு வந்திருக்கிறார். நீட் எதிர்ப்பில் பெரியாரியல் பாதைக்கு வந்திருக்கிறார். இந்த பாதைக்கெல்லாம் திமுக தொடர்ந்து குறைந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் முழுமையாக குரல் கொடுக்கிறது. இந்துத்துவ மதவெறி ஒற்றை மோடி ஆட்சியை எதிர்த்து திமுகவையும் ராகுல் காந்தி அவருடைய அந்த கருத்துகளும் இணைந்து ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தத்துவ போராட்டம் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் சில காங்கிரஸ்காரர்கள் கட்சி வேலையை செய்யாமல் எந்த வேலையும் செய்யாமல் நாங்கள் அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை சிதைக்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்கு ஒரு உரியதாகும். இதையும் மீறி காங்கிரஸ் கட்சி இந்த மந்திரி பதவிக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம், தத்துவார்த்தம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுவது ராகுல் காந்தி பேசுகிற தத்துவார்த்த எதிர்ப்பியை ஓட்டை கொடுத்தாலும் அவருடைய தத்துவ பார்வைக்கு துரோகம் செய்கின்ற ஒரு வேலையை இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போய் அணி சேர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நடிகர் விஜயனுடைய தாவேகா கட்சி இன்றைக்கு பாஜக எதிர்ப்பை பேசவில்லை. அது இன்றைக்கு பாஜக எதிர்ப்பிலிருந்து தன்னிடம் முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நெருக்கடிகளை அந்த நடிகருக்கு கொடுத்த போதும் கூட நான் எதற்காக பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று அவர் வெளிப்படையாகவே பேசுகிறார். நான் பாஜகவை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகிறவருடன் நாங்கள் போய் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் என்று காங்கிரஸ்ல ஒரு பிரிவினர் போகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பாஜகவினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கட்சிக்குழு குழப்பத்தை ஏற்பட்டுக் கொண்ட பாஜக காரர்களாகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு வெளிப்படையாக பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சாதனையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியினுடைய பிம்பத்தை செலுத்து பாஜக எதிர்ப்பையே பேசாமல் முகமூடி போட்டுக்கின்ற ஒரு கட்சியோடு மந்திரி பதவி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போய் கைகுலுக்க போகிறேன் என்பது அவர் ராகுல் காந்தி அவருடைய சித்தாந்தத்திற்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற சாதனைக்கும் ஒரு குழி பறிக்கின்ற
ஒரு மோசமான அரசியல் நடவடிக்கையாகும். இது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒருபோதும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிறு குழுவினர் வேண்டுமானால் பிரிந்து போய் அவருக்கு இடம் கிடைக்கிற இடத்துல ஒரு தேர்தலில் நிற்கலாம், அந்த இடத்துல பிடிக்கலாம், 10 கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய பதவிக்காக ஓடக்கூடியவர்கள் வேண்டுமானால் இந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போகலாம். அப்படி அவர்கள் பிரிந்து போனாலும் கூட தமிழ்நாட்டில் இதைவிட வலிமையாக திமுக அணி களத்தை காணும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.